படம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது படம். உண்மையிலே ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். கொஞ்சம் நல்லா சிரிப்பும் இருக்குது, சிந்திக்க வைக்கிற விஷயமும் இருக்குது. லவ் மூவி தான், பட் ஆனால் ஃபேமிலி வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். காமெடியும் இருக்கு, லவ்வும் இருக்கு படத்துல. செம்ம படம், கிளாஸ், செம்ம படம். சீரியஸ்லி ரொம்ப நல்லா படம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்தது. இது லவ் மூவி தான், பட் ஆனால் ஃபேமிலி வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். காமெடியும் இருக்கு, லவ்வும் இருக்கு படத்துல. அவங்களோட ஆக்டிங்லாம் ஓகே தான் ப்ரோ, சூப்பராக தான் இருந்தது. அதான் ப்ரோ வருத்தமா இருக்கு. அவரோட படம் எல்லாமே ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும். இந்த படத்துல வந்து கொஞ்சம் சின்சியராக நடிச்சிருக்காரு. அவர் காமெடி நடிக்காம சின்சியராக நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக காமெடி தான் ப்ரோ. நல்லா ஹாப்பியாக இருந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு படம். இல்லை லாகே ஆகலை. உட்காந்து பார்க்கல, ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக. வீக்கெண்ட் வாட்ச் 10 out of 10 தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபீல் குட் மூவி. நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன மாதிரி லவ் சீன்ஸ்லாம் போகுது? நயன்தாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. கவினோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கவின் சூப்பராக பண்ணியிருந்தேன். ஃபேமிலியில் ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? ஒரு ரேட்டிங் ஒரு 4 கொடுக்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். வீக்கெண்டு பார்க்கலாம். வீக்கெண்ட் நல்லா இருக்கும். ஹாய் யாருன்னா மொபைலில் வச்சா முன்ன பின்ன தெரியாதவங்க ஹாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது தப்பாக எடுத்துக்காரு. ஏன்னா ஹாய்ன்னு சொன்னாவே லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்குவாங்க. உண்மையிலே கிடையாது. ஹாய்ன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உருவாகிறது தான். புரியுதா? அதுக்கப்புறம் தான் நடந்துக்கிறது கொள்றதெல்லாம் வச்சு தான் அது லவ்வாக நம்ம மேலே பாசமாக இருக்கிறான்னு. எல்லாமே பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆண் செஞ்சுட்டாவே எந்த பொண்ணும் விரும்பும். அதுதான் கதை. இது வந்து 90 கிட்ஸ் படமா இல்லை 2K கிட்ஸ் படமா தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய பட்டாளம். பிரபு இருக்கா போல, பாக்யராஜ் இருக்கா போல, ராதிகா, சுஹாசினி, சத்யன், இவ்வளோ பெரிய பட்டாளத்தை வச்சு படம் பார்த்தா சின்ன பட்ஜெட் தான், பெரிய பிரம்மாண்டமான பட்டாளம் இதில் இருக்குது. எல்லாருக்கும் கதை இருக்குது. பாக்யராஜுக்கும் ஒரு கதை இருக்குது, பிரபுவுக்கும் ஒரு கதை இருக்குது, சுஹாசினிக்கும் ஒரு கதை இருக்குது, ராதிகாவுக்கும் ஒரு கதை இருக்குது, நயன்தாருக்கும் ஒரு கதை இருக்குது. படம் உண்மையிலே ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். கொஞ்சம் நல்லா சிரிப்பும் இருக்குது, சிந்திக்க வைக்கிற விஷயமும் இருக்குது. தயவு செய்து மொபைலில் முன்ன பின்ன தெரியாதவங்க ஆயின் போட்டாங்கன்னா முதல்ல அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சா மாதிரி செய்யுங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சா மாதிரி செய்யாத, வேற எதுக்கும் ஆசைப்படாதீங்க. அந்த பொண்ணு உடல் மேலேயும் ஆசைப்படாதீங்க. அதனால் ஒரு பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு பொய்யை சொல்லி அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறா போல, தன் தாயை எடுத்துட்டு சேர்க்கிறா போல, தன்னுடைய தாய் காணாமல் போயிடுறாங்க, சேர்த்து வைக்கிறப்ப. அப்போ எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது, எந்த பொண்ணு தான் லவ் பண்ணாது. இதுதான் படம். படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடம் நீங்கள் தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக ஆகுங்க. இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கொடுத்துருங்க, தயாரிப்பு நீங்கள் தான், உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க மேடம். கூடிய விரைவில் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஆகினீங்கன்னா இதுமாரி படம் குடும்பமாக வேண்டிய பார்க்க வேண்டிய படமாக நீங்கள் எடுத்தாவே போதும். படத்துக்கு வந்து குடும்ப படம்ன்றதுனால 5க்கு 5 நான் கொடுக்குறேன். ஏன்னா 2K சிஸ்டம் பார்க்க வேண்டிய படமாக தான் இருக்குது இது. ஏன்னா 90 கிட்ஸு பேனரில் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளேல பாக்யராஜ்லாம் சாதாரண பிச்சு, அவர்லாம் வருத்தமாக இருக்குது. அவர்லாம் இல்லைன்னு திரைத்துறைக்கு இல்லைன்னு வருத்தமாக இருக்குது. அவருடைய போஷனும் நல்லா இருக்குது. பிரபு சொல்லவே தேவையில்ல. சுகாசினி நீங்கள் கொஞ்ச நேரம் வந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல ஏதோ 90 படம் பார்க்குற மாதிரி இருந்தது. படம் உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. சரி கவினும் என்ன செஞ்சிட போகிறாங்க, நயன்தாராவும் வர பிடிக்கல, சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி வந்தால் உண்மையிலே சொல்கிறேன் டாடா படத்துக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. கவின் வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப யதார்த்தம். இப்போ உங்களை மாதிரி பசங்க மாதிரி தான் நடிச்சிருக்காப்புல. ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது. யதார்த்தமாக உட்காந்து குருண்டு பரண்டு இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து பக்கா பர்ஃபெக்டான ஒரு அருமையான ரொமான்டிக் ட்ராமா. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, இதில் வந்து பாக்யராஜ் சார் வந்தோடனே நான் அழுதுட்டேன். அவருக்கு வந்து என்ன சென்ட் ஆஃபோ தெரியல, பக்காவான கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எங்கேயோ ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது, மக்கள் மேலே ஒரு இது. கடைசி படமாக இருக்குமா இல்லை இன்னும் 4-5 படம் வரப்போதான்னு தெரியல. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் கிளிஸ்டாப்பில் பிரபு சார் அதுக்கு ஏற்ற மாதிரி, ராதிகா அதுக்கு ஏற்ற மாதிரி, நயன்தாரெல்லாம் இந்த படத்தில் இவ்வளோ பியூட்டியாக யார் காமிக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பக்க பியூட்டி. எனக்கு என்னமோ வந்து இந்த படத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. டாக்ஸி கூட நம்ம விட்றோமே என்ன ஆக போகுது ஓன் பேனர்னு சொல்லிட்டு அவர் டாக்ஸிக்கு வந்து டப்பிங் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு போல். இது அவ்வளோதான், இது வந்து பரவாயில்ல, நம்மளுக்கு டேட் ஒன்றும் கிளாஷ் ஆகாது, விடுமச்சான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க போல இருக்கு. பயங்கரமான ஒரு சினிமோட்டோகிராஃபி, செம்ம டைரக்ஷன், ரொம்ப ஹாப்பி.
படத்துல காமெடியில ஒர்க் அவுட் ஆச்சா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் பேர் என்ன, அந்த பையன் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அவனுக்கு தான் ஜென்சி கிட்ஸை வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கு அந்த பசங்க தான் காரணம். கவினுடைய ஃப்ரெண்ட்ஸு நல்லா கொண்டு வராங்க. கவினுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா 90s கிட்ஸ் மாதிரி லவ்வர்ஸ் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சில சீன்ஸு. ஏன்னா கவினுடைய மேனரிசமே அப்படி தான் இருக்கும், பாடி லாங்குவேஜாக அப்படி தான் இருக்கும். எடுத்தோன்னா ஹாய் ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த என்ன சொன்னா, நீங்கள் என்னைக்கு ஹாய் சொன்னீங்களோ அன்னைக்கே நான் லவ் யூ சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு விமிச்சிட்டாங்க. இப்பயும் ஏன்டா நான் வந்து இன்னொரு தடவை பார்க்கலான்னு இப்பயே ஈகராக வெயிட் பண்ணுது. ஏன்னா இது கதையும் தாண்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு, அந்த சினிமோட்டோகிராஃபி பயங்கரமான ப்ளசண்ட்னா எப்படி கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து ஓகே பரவாயில்ல ஏதோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண 3வது நிமிஷத்துலேருந்து படம் ஸ்பீடுன்னா என்ன, ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகி என்ன ஆக போகுது இங்கிட்ட என்ன ஆக போகுது போட்டு ஒல்லட்டி தள்ளி ஒரு அருமையான கிளைமாக்ஸ் பண்ணி ஹாப்பி. நம்ம கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எங்கேயுமே ஒரு ஹக்கு கிடையாது, எங்கே ஒரு கிஸ்ஸு கிடையாது, ஒரு நயன்தாரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சூப்பராக நம்ம வீட்டு பொம்பளைங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ பியூட்டியாக இருக்காங்க. கிளைமாக்ஸில் மட்டும் ஒரு ஹக் இருக்குது, அவ்வளோதான். படத்தில் எந்த வித இன்டிமேஷன் சீன் இல்லை, ஒரு நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு சீன் இல்லை, பியூராக இருக்குது படம்.